بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை ரமலான் மாதம் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடராக இன்றைய தினத்திலிருந்து சில மார்க்கம் சம்பந்தமான சில சட்டதிட்டங்களையும் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் சில சிறப்புகளையும் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, அதாவது சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இது சம்பந்தமாக விவரிக்க வேண்டிய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், நபி தோழர்களை குறித்து நம்மீது தவறான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இவர்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை ஏசுகிறார்கள், இவர்கள் சஹாபாக்களை மதிப்பது கிடையாது என்பதை போன்று நம்மீது சில தவறான விஷயங்களை மக்கள் மத்தியில் அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன, சஹாபாக்கள் பற்றி நம்ம என்ன மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற தகவலை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது
மக்கள் மத்தியில் எப்படி இந்த தகவலை பரப்புகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள், எனவே இவங்க சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை ஏசுகிறார்கள் என்ற மாதிரி அவதூறாக பரப்பி விடுகிறார்கள். எப்படி ஆரம்ப காலத்தில் இமாம்களை பின்பற்றக்கூடாது, மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது, குர்ஆன் சுன்னாவை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இவர்கள் இமாம்களை ஏசுகிறார்கள், முன்னோர்களை திட்டுகிறார்கள் என்று எப்படி விமர்சனம் செய்தார்களோ, எப்படி அவதூறுகளை அள்ளி வீசினார்களோ, அதே போன்று சஹாபாக்கள் விஷயத்திலையும் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமாக சஹாபாக்கள் சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, நபித்தோழர்களை பொறுத்த மாத்திரத்தில் இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உதவி செய்வதற்கு என்று சொல்லி இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நபிமார்களுக்கு அல்லாஹ் தோழர்களை ஏற்படுத்தி கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு உறுதுணையாக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சில தோழர்களை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது அவர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில், இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக வேண்டி ஹெல்ப் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த நபித்தோழர்கள் அனைவரும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்யக்கூடிய வேலையை தான் இந்த சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை பற்றி திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான சிறப்புகளை சொல்கிறாங்க. வேற யாருக்குமே சொல்லாத அளவுக்கு இந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொல்லி காட்டுறாங்க. அதே போல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வும் பாராட்டி பேசுகிறான். பல கட்டங்களில் இந்த சஹாபாக்களை பாராட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹ் திருமறை வசனங்களை இறக்கியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைருல் குரூனி கர்னி, காலங்களிலேயே சிறந்த காலம் எதுவென்று சொன்னால் என்னுடைய காலம்தான். ஜெனரேஷன்லேயே ரொம்ப சிறந்த ஜெனரேஷன் என்னன்னா என்னுடைய ஜெனரேஷன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய தலைமுறை தான் சிறந்த தலைமுறை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே, அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலகட்டம் தான் எல்லா எல்லா ஜெனரேஷன்லையும் ரொம்ப சிறந்தது. ஏண்டா எந்த ஃபித்னாவும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய காலம்தான் இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட என்ன செய்வாங்க, உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டு எது சரி எது பிழை என்று முடிவெடுத்துக் கொள்வார்கள். சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சமுதாயம் பிளவுபட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சமுதாயம் கூறு கூறாக பிரிந்து பல அமைப்பினர்களாக பிரிந்தாங்கன்னு ஏதாவது செய்திகள் இருக்குதா? கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பாருங்க, எவ்வளவு கூறுகளாக பிரிந்திருக்கிறோம், எவ்வளவு கொள்கைகளாக பிரிந்திருக்குது. காரணம் என்ன? எது சரி எது பிழை என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு சிரமப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. எதுவும் சர்ச்சையா, எதுவும் பிரச்சனை வருமா, உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்பாங்க, அதுக்கு உடனே முடிவு கிடைச்சிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலங்களிலேயே சிறந்தது என்னுடைய காலம். சும்மல்லதீன எலவுனஹும், பிறகு அதற்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர்கள் சஹாபாக்கள், பிறகு அதற்கு அடுத்த ஜெனரேஷன். அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சும்மல்லதீன எலவுனஹும், பிறகு அதற்கு பிறகு உள்ளவர்கள். அதுக்கு பிறகு இந்த ஃபித்னாக்கள் இல்லாமல் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஃபித்னாக்கள் எதுவும் இருக்காது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் அந்த தலைமுறையில் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதை விட அதிகமாக வந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான ஃபித்னாக்கள் தான் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்திலேயே ரொம்ப சிறந்த தலைமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த தலைமுறையை, அதாவது அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த தலைமுறையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்போ இது சஹாபாக்களை எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறது என்பதற்கு இந்த செய்தியும் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முதலாவது ஆனவர்களில் முந்தி சென்றவர்கள், மினால் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்தவர்களையும் முதலாவதாக முந்தி சென்றார்களே அவர்களும்
அதே போன்று வல்லதீன இத்தபஹும் பிஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்க சோலையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் தான். சஹாபாக்கள்ல முஹாஜிரீன்களும் அன்சாரிகளையும் நல்ல விஷயங்களை பின்பற்றினார்களே, இவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களுக்கு சொர்க்க சோலை இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கக்கூடிய ஆட்கள் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் தான், நபி தோழர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால் அது ரசூலுல்லாவோட வாழ்ந்த அந்த தோழர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்க திட்டாதீங்க, என்னுடைய தோழர்களை சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன்னு கேட்டா, உங்கள ஒருத்தர் உஹது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும், உஹது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செஞ்சிருப்பாங்களே, அல்லது அதனுடைய பாதி, அதுக்கு கூட ஈக்குவல் ஆகாது. நீங்க எவ்வளவுதான் தர்மம் செஞ்சாலும் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு தர்மம் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு? அவராக இருந்தால் கூட சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செஞ்சிருப்பாங்களே, அதுக்கு கிட்டவாகவும் முடியாது. அவ்வளவு சஹாபாக்கள் சிறந்தவர்கள், எனவே அவர்களை திட்டாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கண்ணியம் மிக்கவர்கள் என்பதை இந்த செய்தி இன்னும் படம் பிடித்து காட்டுகிறது. சஹாபாக்களோட நம்மளை கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது. அவர்கள் அந்தஸ்தில் எவ்வளவோ உயர்ந்தவர்கள். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இஹ்லாஸ் அதை போன்று யாருக்கு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஹ்லாஸோட, உல தூய்மையோட அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. எனவே அவங்கள ஒரு போதும் திட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குது. இந்த சஹாபாக்கள் குறித்து சில செய்திகளை நம்ம எடுத்து சொல்லும்போது, என்ன செய்திகள்? அதாவது சில சந்தர்ப்பங்களில் வஹீக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக தெரியாமல் சில சஹாபாக்கள் நடந்திருப்பார்கள். மார்க்க சட்டம் இதுதான் என்பதை உணராமல் இதுதான் மார்க்க சட்டமாக இருக்குமோன்னு நினைச்சு தவறான சில காரியங்களை பண்ணிருக்கிறார்கள். இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கும் போது, இது வஹியத்தான் பின்பற்றணும்ன்றதுக்கு சான்றாக இந்த மாதிரி செய்திகளை எடுத்து சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, மக்கள் சஹாபாக்களை திட்டக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்களா சஹாபாக்களோட குறைகளை எடுத்து சொல்கிறார்கள், அப்ப இது சஹாபாக்களை திட்டுறது தானே இந்த மாதிரி விளங்கி வைக்கிறாங்க. உண்மையிலே சஹாபாக்களை திட்டுவது என்பது வேறு, இந்த சப்ஜெக்ட் வேறு. இது என்னன்னு சொன்னா விமர்சனம் செய்யறது, சில குறைகளை இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு மாற்றமா இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க என்று சொல்லுவது விமர்சனம் செய்யறது தானே தவிர அவர்களை திட்டுவது கிடையாது, அவர்களுக்கு ஏசுவது கிடையாது. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கி கொள்ளணும். எந்த நேரத்திலேயுமே சஹாபாக்களை திட்டவே கூடாது, அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் சஹாபாக்கள் இன்னும் எந்த அளவுக்கு மேலானவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயம் இருக்குதானே, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்ற விஷயத்துல சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், நபி தோழர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அதே போன்றுதான் நாமும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்றோமே, மார்க்க விஷயங்களை பின்பற்றக்கூடாதுதான். இருந்தாலும் இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சஹாபாக்களை போன்றுதான் நாமும் இருக்க வேண்டும். அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நான் சொல்லல, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சூரா பக்ரால சொல்லி காட்டுறான், வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், இவங்களை போல மக்களை போல ஈமான் கொள்ளுங்க, இவங்களை போல அல்லாஹ்வை நம்புங்கள் என்று சொன்னால், காலு அந்த மக்கள் சொல்கிறார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா,
அவர்கள் நம்ம முட்டாள்களை போன்றெல்லாம் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, மடையர்களை போன்று நாம் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அலா மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் ஹுமுசுஃபஹா அவர்கள்தான் மூடர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் எப்படி தெளிவா சொல்றான்னு கேட்டா, ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் இந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹ்வை இறைவனை படைத்த ரப்பை எப்படி நம்பினார்களோ அதே போன்றுதான் மக்கள் நம்ப வேண்டும். அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். எப்படி இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்களே இதே போல நீங்கள் நம்புங்க என்று மக்கத்து காஃபிர்களுக்கு சொன்னா அவங்க சொல்லுவாங்களாம், மூடர்களை போல நாங்கள் நம்பணுமா, முட்டாள்களை போல எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை நம்பணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களாம். அப்ப நம்பிக்கைக்கு முன்னுதாரணமாக, இறை நம்பிக்கைக்கு அல்லாஹ்வை நம்புறது எப்படி நம்பணும் என்பதற்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சஹாபாக்களை தான் சொல்றான், நபி தோழர்களை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய நம்பிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி தோழர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அதே போன்றுதான் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போல சூரா பக்ரால 137வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன்தும் பிஹி, இவங்க எப்படி ஈமான் கொள்றாங்களோ அதே போல ஈமான் கொண்டால் உங்களுக்கு நேர் வழி கிடைக்கும். இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொள்றார்களோ அதே போன்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் உங்களுக்கு நேர் வழி கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு அவங்க வழிகேட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் சர்ச்சையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அதே போன்று நாமும் நம்ப வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மார்க்க சட்டதிட்டங்கள் வரும்போது சஹாபாக்கள் எப்படி தொழுதார்களோ அதே போன்றுதான் நாமும் தொழ வேண்டும், சஹாபாக்கள் எப்படி கை கட்டினார்களோ அதே போன்றுதான் நாமும் கை கட்ட வேண்டும்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் நம்பக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் எப்படி நம்பி இருந்தார்களோ அதே போல நம்பணுமே தவிர மற்ற மார்க்க சட்டதிட்டங்கள் வரும்போது குர்ஆன் சுன்னால நமக்கு நேரடியான ஆதாரம் இருக்குது, அதை பார்த்து தான் முடிவெடுக்கணுமே தவிர சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்க எனவே நாங்கள் இப்படி செயல்படுத்த போறோம்னு சொல்லக்கூடாது. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்துல எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், இதுல சஹாபாக்கள் அந்த நபி தோழரை போன்றுதான் நாமும் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாமும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய கொள்கை கூட என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையும், நாமும் அப்படித்தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். இதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னு சொன்னா, இந்த அகீதாவுல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா என்று சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்முடைய நம்பிக்கை என்ன, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றம் இருக்குது என்று நாம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம், சஹாபாக்கள் அந்த மாதிரி தான் நம்பி இருந்தாங்க. திருமறை வசனத்துல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதாக வரக்கூடிய வசனங்களை சஹாபாக்கள் அப்படியே தான் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, திருமறை குர்ஆன்ல நிறைய சான்றுகள் வரும், ஹதீஸ்ல நிறைய சான்றுகள் வரும். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்குது என்று வரக்கூடிய செய்திகளை சஹாபாக்கள் அப்படியே நம்பினார்கள். அதுக்கு தாவீல் கொடுக்கல, விளக்கம் கொடுக்கல. கை என்று சொன்னால் அது கை கிடையாது, அது அதிகாரம் என்று சஹாபாக்கள் விளக்கம் சொல்லவில்லை. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அதை அப்படியே நம்பி இருந்தார்கள். அதே நம்பிக்கையை தான் நாமும் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல சஹாபாக்களை போன்று நம்ப வேண்டும். ஏராளமான செய்திகள் என்ன சொல்லும் என்றால், அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது என்று சொல்லி ஆதாரபூர்வமான ஏராளமான செய்திகள் இருக்குது. புகாரில் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுவான். என்ன ஆர்டர் என்று சொன்னா, உலகத்தில் யார் யாரெல்லாம் எந்த கடவுள்களை வணங்கினீங்களோ அதுக்கு பின்னாடி போயிடுங்க என்று அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுவான். எல்லாரும் யார் யாரெல்லாம் எந்த கடவுளை வணங்கினாங்களோ அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க. என்ன, சிலையை வணங்கினவர்கள் சிலைக்கு பின்னாடி போய் அப்படியே நரகத்துக்குள்ளே விழுந்துடுவார்கள், சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவைக்கு பின்னாடி போய் நரகத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. இப்படி யார் யாரெல்லாம் எந்த கடவுள்களை வழங்கினாங்களோ அதுக்கு பின்னாடி போய் நரகத்துக்குள்ளே விழுந்துருவார்கள். இறுதியாக அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் மறுமையில் எஞ்சி இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வந்து நிற்பான், அந்த மக்கள் மத்தியில் அல்லாஹ் வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு தோற்றத்தில் வருவான் என்று சொன்னால், உருவம் இல்லாத அல்லாஹ் எப்படி வரப்போறான்?
அப்போ அல்லாவுக்கு உருவம் இருக்குது என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. இது போன்று ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பட்டியல் போட்டிங்கன்னா அதை தனி தலைப்பாக பேசக்கூடிய அளவுக்கு ஏராளமான செய்திகள் இருக்குது. அல்லாஹ் மறுமை நாளில் வருவான், அல்லாவை மறுமையில் பார்ப்பார்கள், சொர்க்கத்தில் அல்லாவை பார்ப்பார்கள், ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருப்பாங்க. சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்களா, ஹல் ரலீத்தும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், அலம் துபையில் வுஜூஹனா, யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ வெண்மைப்படுத்தலையா, நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாக்கலையா, இதை விட வேற என்னையா அல்லாஹ் எங்களுக்கு வேணும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு நினைச்சதையெல்லாம் சொர்க்கத்தில் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், ஹல் ரலீத்தும், உங்களுக்கு நான் கொடுத்த இன்பங்கள் போதுமா, பொருந்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்பானாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்களை முகத்தை வெண்மைப்படுத்தலையா, நரகத்திலிருந்து நீ எங்களை பாதுகாக்கலையா, இதை விட வேறு என்னையா அல்லாஹ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபயக்ஸிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் அவனுடைய திரையை அகற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொர்க்கத்தில் வழங்கின இன்பங்கள்ல, சொர்க்கத்தில் வழங்கப்பட்ட இன்பங்கள்லையே அல்லாவை பார்ப்பதை போன்ற ஒரு சிறந்த இன்பம் வேற எதுவுமே இருக்காது. அப்ப அல்லாவை பார்ப்பது எப்படிப்பட்ட இன்பம்னு செஞ்சு பாருங்க. சொர்க்கத்தில் ஆக குறைந்த படித்தரமே என்ன, ஒருத்தன் நினைக்கிறத போல 10 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். இது சொர்க்கத்தில் வழங்கக்கூடிய படித்தரங்கள் ஆக மினிமம், நினைச்சதை போல 10 மடங்கு. அப்ப எவ்வளோ இன்பம் சொர்க்கத்தில் இருக்கும். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் ஒருத்தர் சொர்க்கத்தை கேட்கறதா இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சொர்க்கங்களே ரொம்ப டொப்பானது, அங்கிருந்து தான் நதிகள் எல்லாம் ஊற்றெடுத்து வரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இருக்கிற சொர்க்கங்களே ரொம்ப சிறந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்ப அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ இன்பம் இருக்கும். அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு கொடுத்த இன்பம் போதுமான்னு சொல்லி. எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை, யாரெல்லாம் எங்களை சொர்க்கத்துக்கு போட்டதே போதாதா, நரகத்திலிருந்து பார்த்து பாதுகாத்தது எங்களுக்கு போதாதான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் தான் ஃபயக்ஸிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ்வுடைய திரையை அல்லாஹ் அகற்றுவான். சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள். சொர்க்கத்தில் கிடைச்ச இன்பத்திலே அதை போன்று சிறந்த இன்பம் வேறு எதுவுமே இருக்காது. அப்ப அல்லாவை பார்ப்பது எப்படிப்பட்ட இன்பம் என்று சிந்திச்சு பாருங்கள். உருவம் இல்லாமல் இருந்தால் எப்படி அல்லாஹ் மறுமையில பார்க்கறது, ஒன்றுமே இல்லை, அவன் காத்த போல அவனுக்கு உருவம் இல்லை, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னால் என்னத்தை போய் சொர்க்கத்தில் பார்க்கறது, அதுல என்ன இன்பம் இருக்குது. அப்ப இன்பம் இருக்குது என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பா உருவம் இருக்குது. சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பி இருந்தார்கள், நாமும் இப்படித்தான் நம்புறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்களோ அதே போன்ற ஈமான் தான் நம்மிடத்திலும் இருக்குது. அப்ப இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமான் விஷயத்தில் அவர்களை போன்றுதான் பின்பற்ற வேண்டும், அவர்களை போன்றுதான் ஈமான் கொள்ள வேண்டும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல சஹாபாக்கள் இன்னும் எப்படியெல்லாம் நம்பியிருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய பண்புகளை, அல்லாஹ் ஒரு தன்மையை அவனுக்கு இருக்குது என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவார்கள். அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவார்கள், ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, சஹாபாக்கள் அந்த மாதிரி நம்பினதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் மிஹ்ராஜ் சென்ற சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவுல மிஹ்ராஜுக்கு செல்கிறார்கள், அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டு வருகிறார்கள், அல்லாஹ்வோட உரையாடி விட்டு வருகிறார்கள். இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா, கண்டிப்பா ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க, கண்டிப்பா அல்லாஹ்வோட உரையாடி இருப்பார்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உடனே ஈமான் கொள்கிறார்கள், உடனே நம்புகிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு சித்திக்குன்னு பேரே வந்துச்சு. உண்மைப்படுத்தக்கூடிய, சித்திக்குன்னு அர்த்தம் என்ன, உண்மைப்படுத்தக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த மிஹ்ராஜ் பயணத்தை உண்மைப்படுத்திய காரணத்தினால அந்த நபித்தோழருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற பேரும் அவங்களுக்கு கிடைச்சி. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வால செய்ய முடியும் என்பதை தெளிவாக நம்பி இருப்பார்கள். அதுல சந்தேகம், எப்படி ஒரு நைட்டில் போய் அவ்வளவு தூரத்தை போய் சந்திச்சுட்டு வர்றது, இது சாத்தியம் இருக்குதா? அந்த காலத்தில் ஃப்ளைட் கூட கிடையாது, இந்த காலத்திலேயாவது ராக்கெட் இருக்குது, ராக்கெட்டில் போகிற அதை கல்குலேட் பண்ணியாவது அறிவுக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் இருக்கும். சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படியா? அல்லாஹ்வை போய் உரையாடிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நம்பக்கூடிய விதத்தில் இருந்திருக்கும், ஆனால் உடனே நம்பினார்கள்.
அப்ப அல்லாஹ் சொன்னால் ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மாதிரி இருக்குது என்று சொன்னால் உடனே நம்பக்கூடிய விதத்தில் தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்ற நம்பிக்கை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். அதே போன்ற நம்பிக்கைகள்ல அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்தாங்க சஹாபாக்கள். நம்ம எப்படி இன்றைக்கு மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோமோ, ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, அதனுடைய சாயல் கூட நம்முடைய கொள்கையில இருக்கக்கூடாது என்று நம்ம எப்படி சொல்றோமோ அதே நம்பிக்கை அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. எந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் சஹாபாக்கள் செய்யவே கிடையாது. உதாரணமாக சொல்ல போனால் இந்த சூனியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கேட்குறாங்களா இல்லையா? சூனியம் இன்றைக்கு நீங்க தானே வந்து சொன்னீங்க, நீங்க தானே புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றீங்க, இது முன்னாடி உள்ளவர்கள் முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொல்லவா செய்தார்கள், நீங்க தானே புதுசா சொல்றீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? உண்மையிலேயே இந்த கொள்கை சூனியத்தால கால கையை முடக்கலாம், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது என்று நம்புகிறார்களே, இந்த நம்பிக்கை தவறுன்னு நம்ம சொல்றோம். இதே கொள்கையில தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்பை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, சூனியத்தால எந்தவித துணை சாதனமும் இல்லாம கால கையை முடக்கலாம் இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்களே, இது தவறுன்னு நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, இது சாத்தியமே கிடையாது, இங்கிருந்து மந்திரம் ஓதுறதுனால எங்கேயோ இருக்கிறவனுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் இது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று நம்ம சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பண்பு மனுஷனுக்கு கிடையாதுன்னு நம்ம பிரச்சாரம் பண்றோமா இல்லையா? இதே நம்பிக்கையில தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அஸ்மா பின் அபீ பக்கருடைய செய்தி அந்த நம்பிக்கையை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. என்ன, சஹாபாக்கள் எல்லாம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா, இனிமே இவங்க யாருக்கும் குழந்தை கிடைக்காது, இவங்க யாருக்குமே குழந்தை பாக்கியம் புள்ளையே கிடைக்காது, குழந்தை இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, காரணம் என்னன்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் சூனியம் வச்சிருக்குது என்று மக்கள் மத்தியில் ஒரு செய்தி பரவுது. சூனியம் வச்சதுனால இனிமே குழந்தை கிடைக்காது என்று யூதர்கள் மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. எப்படி நம்மாட்கள் தௌஹீத் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் நம்புகிறார்களோ, சூனியத்தால இந்த மாதிரி குழந்தை இல்லாமக்கலாம், கால கையை முடக்கலாம் என்று நம்பி இருக்கிறார்களோ, அதே நம்பிக்கை அந்த மக்கத்தில் இருந்த யூதர்கள் பரப்பி விடுறாங்க. இனிமே யாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரு புள்ள கிடைக்கக்கூடிய பாக்கியமே கிடையாது என்று நேரத்தில் சஹாபாக்கள் என்ன பார்க்குறாங்க, ஆஹா இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுமே, இந்த நம்பிக்கை தவறானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமே என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஸ்மா பின் அபீ பக்கர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய குழந்தை கிடைக்குது. எல்லா சஹாபாக்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆஹா இவங்களுக்கு குழந்தை, முதல் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னாடி கிடைத்த முதல் குழந்தை அவங்க தான். எல்லா மக்களும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன சந்தோஷப்படுறாங்க? யூதர்களுடைய நம்பிக்கை, யூதர்களுடைய கொள்கை தவறு என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். புள்ள கிடைக்காது, குழந்தை கிடைக்காது என்று எப்படி யூதர்கள் பிரச்சாரம் பண்ணார்களோ, மக்கள் மத்தியில அடிச்சுட்டாங்களோ, அந்த கொள்கை தவறு, சூனியத்தால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்பதை ப்ரூஃப் பண்றதுக்கு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் வழி இருக்காதான்னு சொல்லி அதே மாதிரி ஒரு குழந்தை கிடைத்து, அப்துல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை அஸ்மா பின் அபீ பக்கர் அவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய நம்பிக்கை என்னன்னு விளங்குதா? சூனியம் விஷயத்தில் இந்த மாதிரி கால கையை முடக்க முடியாது, இந்த மாதிரி நம்பிக்கை தவறு என்ற கொள்கையில தான் அந்த சஹாபாக்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோம். சஹாபாக்கள் சொன்னதனால தான் நான் சொல்றோம் கிடையாது, குர்ஆன் சொன்னால் இந்த கொள்கை தான் இருக்குது, அதே கொள்கையை தான் சஹாபாக்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விஷயத்துல அவர்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அப்ப இதைத்தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம். சூனியத்தால் எல்லாம் கால கையை முடக்க முடியாது, இது சஹாபாக்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருந்துச்சு, இதைத்தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம். அப்ப இதை ஒரு தகவலாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சஹாபாக்களை பொறுத்த மாத்திரத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்தால், ஒரு விஷயம் மறுமையில கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க அந்த சஹாபாக்கள். நபி தோழர்கள் தியாகம் செய்கிறதுல அவர்களை போன்று யாரும் தியாகம் செய்ய மாட்டார்கள்.
அந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டிருக்கிறார்கள், துயரப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்களாகத்தான் அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கால இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்த மக்கால் இருந்த காஃபிர்கள் கடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள், அலா தஸ்தன்சிருலனா, யா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எங்களுக்காக வேண்டி துஆ கேட்க மாட்டீங்களா, உதவி செய்ய மாட்டீங்களா? அலா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்க மாட்டீங்களா? இந்த காஃபிர்கள் இந்த பாடுபடுத்துறானுலேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். அவ்வளவு சித்திரவதை படுத்துறாங்க, ரசூலுல்லாஹ்வால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழர்களை ஆறுதல் படுத்துறாங்க. எப்படின்னு கேட்டா, இதெல்லாம் என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் இருக்குதே, அவர்கள் இதை விட சித்திரவதை படுத்தப்பட்டார்கள். குழி தோண்டி பூமியில குழி தோண்டி புதைக்கப்பட்டு ரெண்டாக பிளந்தார்கள். அதே போல இரும்பிலான சீப்பால் அவர்கள் வாரப்பட்டார்கள். அப்படியே தோல் எல்லாம் கலட்டிக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். வமா யசுத்துஹு ஸாலிக அந்தீனி, அது அவர்களுடைய கொள்கையை விட்டும் அவர்களை தடம்புரள செய்யவில்லை. இஸ்லாத்துக்காக வேண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டு ரெண்டா கிழிச்சாலும் இஸ்லாத்தை விட்டு அவங்க தடம்புரளவில்லை. இரும்பிலான சீப்பால உடம்புல கீறினாலும் கொள்கையை விட்டும் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை, தடம்புரளவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அவங்களே மார்க்கத்தை விட்டு கொடுக்கல, அவர்களே இஸ்லாத்தை விட்டு கொள்கையை விட்டு தடம்புரளவில்லை. எனவே பொறுமையாக இருக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் சிரமப்பட்டிருப்பான்னு பாருங்க. பொதுவாலே நபித்தோழர்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி ஏராளமான தியாகம் செய்தவர்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தியாகம் கூட போதாது, முன்னாடி உள்ள சமுதாயம் பட்ட அந்த தியாகத்தை வரைக்கும் நீங்க அனுபவிக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லி காட்டுறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா ஃபலம்மா யஅதியன்னக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் பட்ட கஷ்டம் படாத வரையில உங்களுக்கு சும்மா சொர்க்கம் கிடைக்குமா, சும்மா சொர்க்கம் கிடைக்கும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். முன்னாடி உள்ள சமுதாயம் கடுமையாக துன்பப்பட்டார்கள், அவர்களை துன்பங்கள் தொற்றிக் கொண்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவர்களும் அவர்களோடு இருந்த தூதரும் மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி இப்ப வராதா என்று தூதர்மார்கள் உட்பட அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சிரமப்பட்டார்கள். அந்த கஷ்டம் படாம உங்களுக்கு சும்மா சொர்க்கம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நபித்தோழர்கள் இந்த மாதிரி தியாகங்கள் செய்துதான் இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமில்லாமல் இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் ரொம்பவே பாடுபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு சர்வசாதாரணமாக இஸ்லாம் கிடைத்திருக்குது, சர்வசாதாரணமாக கொள்கை கிடைத்திருக்கிறது. கொள்கையில் ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம யோசிக்கிறோம் பின்பற்றதில். ஒரு வீட்டில் ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான திருமணம் நடக்குதுன்னு வைங்களே, அதில் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளக்கூடாதான்றது தெளிவாக தெரியும், கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி. இதில் ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் வழி இருக்குதுமா, இந்த மாதிரி போகலாமா, இந்த மாதிரி போகலாமா, அதில் மட்டும் கலந்து கொள்ளலாமா என்று சொல்லி நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உறுதியாக இருந்திருக்கிறாங்க தெரியுமா? இதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழரின் வரலாறு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு புகாரில ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் மக்கால் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி முஹம்மது என்பவர் தனக்கு வஹி வருவதாக பிரச்சாரம் பண்ணுகிறார், இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் பண்றாரு என்ற தகவல் இவங்களுக்கு கேள்விப்படுது. இவருடைய தோழரை அனுப்புறாங்க, போய் என்ன நடக்குதுன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க, போய் அந்த முகமது என்று சொல்லக்கூடியவர் என்ன மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க என்பதை போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு போய் அனுப்புறாரு. இவர் போய் அபூதர் அல் கிஃபாரிக்கு மெசேஜ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு தகவல் சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல பண்புகளை மக்களுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜை மட்டும் சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இந்த மெசேஜ் போதாது, நான் கொடுத்த டியூட்டியை நீங்க சரியா செய்யல,
எனவே நானே களமிறங்கி என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இவர் எல்லா சாமானெல்லாம் கட்டி கொண்டு தண்ணி பயணத்தில் போகிறாரா இல்லையா, தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு மக்காவுக்கு வராங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து பார்த்தா யார்கிட்டையுமே கேட்கக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த நிலைமை இல்லை. மக்காவில் போய் முகமது யார், இறை தூதர்னு சொல்கிறாரு, அவங்க யாருன்னு கேட்டால் சொல்கிறக்கூடிய அளவுக்கு மக்காவுடைய நிலைமை இல்லை. கேட்டாலே அப்படியே அவங்கள போட்டு அடின்னு அடிக்கக்கூடிய விதத்தில் தான் நிலைமை இருக்குது. இவங்க அதை சுதாகரித்து கொண்டு சத்தம் இல்லாமல் அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க, எதுவும் விளங்குதா கண்டுபிடிச்சி கொள்ளலாமான்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. வேலை நடக்குதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை கண்டுபிடிக்க முடியல. நைட் ஆகுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுதாகரிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இவர் வெளியூர்காரராச்சே, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாருன்றது அவர் இனம் கண்டு கொள்கிறார். ஏன்னா கையில் அந்த தண்ணி பை இருக்குது, எல்லா பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரா இல்லையா, உள்ளூர் வாசிக்கு தெரியுமே யார் வெளியூர்காரன்னு சொல்லி. இவர் சுதாகரிக்கிறாரு, இவர் வெளியூருக்காரர் தான் சொல்லி. இப்படி இவர் சொல்கிறாரு, இன்றைக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி கூப்பிட்டு போகிறார். நான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, வெளியூர்காரர் யாரும் வந்தேன்னு சொன்னால் விருந்து கொடுக்கக்கூடிய உபசரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் எழுதப்படாத விதியாக இருந்துச்சு. அது வந்து கட்டாயம் அவங்களுக்கு உபசரித்து தான் ஆகணும்ன்ற மாதிரி அவங்க செயல்பட்டு வந்தாங்க. ஒரு நல்ல பண்பை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வாங்க வீட்டுக்கு போவோம்ட்டு கூப்பிட்டு போய் உபசரித்து எதுவுமே பேசுகிறாங்க இல்லை. இவரும் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு இல்லை, அவங்களும் கேட்குறாங்க இல்லை. அப்படியே அமைதியாக இருந்து அடுத்த நாள் ஆகுது, கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறார். மீண்டும் பள்ளிவாசல் அங்கே அந்த கௌபத்துல்லா ஏரியாவில் தேடி பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விளங்குதில்லை. 2வது நாள் ஆகுது. 2வது நாள் நைட் மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எதுவுமே பேசுகிறாங்க இல்லை, திருப்பி வந்துடுறாங்க. இப்படி 3 நாள் ஆகுது. 3வது நாள் ஆனதுக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் இவங்க கேட்குறாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாமே, என்ன விஷயத்துக்காக வேண்டி வந்தீங்கன்ற தகவலையாச்சும் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லுவேன், சொன்னால் அதை நான் எதற்காக வேண்டி வந்தேனோ அந்த வேலையை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்களா என்று வாக்குறுதி தந்தால் சொல்லுவேன் என்ற அடிப்படையில் ஓகே என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி சொல்கிறாங்க, இப்படி தான் இதுக்காக வேண்டி தான் வந்தேன், முகமது அவர்களை சந்திக்கத்தான் வந்தேன் என்று சொன்ன உடனே சரியான ஆள் தான் வந்திருக்கிறாங்க. இது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டதுனால சரியாக போச்சு. வேற யார்ட்டும் கேட்டிருந்தேன்னு சொன்னால் நிலைமை வேறமாக இருந்திருக்கும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு தான் வந்தீங்களா, சரி ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன், போகும்போது எப்படி போகணும்னு கேட்டால் 2 பேரும் போய் பேசிக்கிட்டு போனால் மக்கள் சுதாகரிச்சிருவாங்க. இவங்க ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அலி அவர்களோட இன்னொருத்தர் போனால் என்ன மக்கள் நினைப்பாங்க, இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு, அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் போனால் இதுக்கு தான் போகிறாங்கன்னு மக்கள் விளங்கிடுவாங்க. அப்போ அதனால் சொல்கிறாங்க, நான் 2 பேரும் போவோம், ஆட்கள் யாரும் வாரமாக இருந்தேன்னா நான் அப்படி குனிஞ்சிக்குவேன், நீங்கள் அப்படியே நேராக போய்கிட்டு இருக்கணும், கடைசிக்கு எங்கே போகணுமோ அங்கே வரைக்கும் நான் பேச அப்படியே உள்ளே போயிடுவேன், நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க என்று பிளான் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்க உள்ளே போயிடுறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி கேட்டு இது சரியான கொள்கை தான் என்பதை அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களோட கிஃபாரி குலத்தாரை சார்ந்து நீங்கள் அங்கே போயிடுங்க, என்னிடத்திலிருந்து மெசேஜ் வரும் வரைக்கும் அங்கே அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு அமைதியாக இருங்க இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இங்கே எதுவும் வேலை பார்த்துடாம உங்கள் ஊரில் போயிருங்கன்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே இந்த மாதிரியாக என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி வெளியே வந்து கஅபத்துல்லாஹ்ல வந்து சத்தம் போட்டு மக்கள் அழைத்து சொல்கிறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி வாயை பொத்தல்ல எல்லா மக்களும் சேர்ந்து அடின்னு இவங்க அடிக்கிறாங்க. அந்த நிலைமையில போய் சொன்னால் எப்படி இருக்கும் நிலைமை? ஏற்கனவே இஸ்லாத்தை அங்கங்கே கொஞ்சம் பேர் பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு எந்த அளவுக்கு மன வலிமைடுவாருங்க. ஒட்டுமொத்த காஃபிர்களையும் கூப்பிட்டு வச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சாட்சி சொல்கிறேன் என்று தைரியமாக சொல்கிறாரு. அடிப்பாங்கன்னு தெரியும். முகம்மது யாருன்னு கேட்டாலே அடி விழுமென்று இருக்கக்கூடிய நிலைமையில முகம்மதை நம்புகிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும்? தைரியமாக சொல்கிறாரு, அடி விழுது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு மேலால் வந்து விழுகிறாங்க. மேலால் வந்து விழுந்து அவர்களை பாதுகாக்கிறாங்க. யாரும் அடிச்சிடாதீங்க, இவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர், நீங்கள் பிஸ்னஸுக்கு போகிறதாக இருந்தால் வியாபாரம் பண்ணுறதாக இருந்தால் அவங்களோட ஏரியாவை தாண்டி தான் நீங்கள் போகணும்,
இப்போ இவருக்கு கை வச்சிங்கன்னு சொன்னால் அவர்கள் அங்கே நீங்கள் போகும்போது அவங்க அவங்கள கவனிப்பாங்க. இந்த மாதிரி ஹிக்மத்தாக பேசி அவங்கள பாதுகாக்கிறாங்க. அதை ஏன்னா பிஸ்னஸுக்கு போகும்போது அந்த ஏரியா தாண்டி தான் போகணும். இதை சொல்லி நீங்கள் இப்போ அடிச்சிங்கண்டா அங்கே போகும்போது அவங்க அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஹிக்மத்தாக பேசி அவங்கள பாதுகாக்கிறாங்க. அடுத்த நாள் இதே வேலையை அவர் செய்கிறார். கூப்பிட்டு வச்சு மறுபடியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மறுபடி அடி விழுது அவங்க பாதுகாக்கிறாங்க. இப்படி அவர்கள் மறுபடியும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துதான் அவர்களை பாதுகாத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த கொள்கை உறுதியோட இஸ்லாம் இதுதான் சரி என்று விளங்கினால் அதை பின்பற்றுவதில் எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இதுதான் சரின்னு விளங்கினா என்ன அடி விழுந்தாலும் என்ன உத விழுந்தாலும் இதுதான் மார்க்கம், இதில் இருந்துட்டு தான் உயிர் போகும் என்று இருந்தால் அதில் தான் இருப்பேன் என்று சொல்லி தெளிவாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த கொள்கை உறுதி நம்மிடத்திலும் வர வேண்டும். அவர்களை பார்த்து நாமும் பாடம் படிக்க வேண்டும். இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த கொள்கைக்காக வேண்டி இவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கொள்கையை விட்டு தடம்புரலக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் குடும்பம் ஒட்டுமொத்த ஊரே எதிர்த்தாலும் எனக்கு கொள்கை தான் முக்கியம் என்று இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்று சொன்னால் மறுமையில சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. சொர்க்கம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, சொர்க்கம்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்று அந்த சொர்க்கத்துக்கு இலக்காக வாழ்ந்தவர்களாக அந்த நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. இதற்கு இன்னொரு மிகப்பெரிய செய்தி எடுத்துக்காட்டாக இருக்குது. என்ன செய்தின்னு சொன்னால் ரபியா பின் காப்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவங்க திண்ணை தோழராக இருக்கக்கூடியவர்கள். திண்ணை தோழர்ண்டா அவங்களுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது, ஒரு வசதி எதுவுமே கிடையாது. பள்ளிவாசல் திண்ணையில் தான் இருப்பாங்க. சஹாபாக்கள் நபி ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவும் சாப்பாடு அவங்க கொடுத்துடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் தூங்கி எழும்புறாங்க. இவர்களுக்காக வேண்டி ஒலு செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வேண்டி இந்த சஹாபி ஹெல்ப் பண்ணுறார். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒலு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, சல் ஏதாவது என்கிட்ட கேளுங்க, இவ்வளோ துளைக்கிறாரு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, உதவி செய்கிறாரா இல்லையா, சல் என்னட்டு ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அஸ் அலுக்க முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னா, யார் ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருங்கன்றாங்க. கிடைக்கிற கேப்பில் அவரும் கேட்டுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாச்சும் கேளுங்கன்னு சொல்கிறார். எங்கடான்னு பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சந்தர்ப்பம் கிடைத்தோன்னு எனக்கு சொர்க்கம் தான் வேணும், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட நோக்கம் இது கிடையாது. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க ஒரு திண்ணை தோழர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறாரு, ஏதாச்சும் என்கிட்ட கேளுங்க, ஒரு ஜனாதிபதி என்கிட்ட ஏதாச்சும் கேளுங்கன்னா நம்ம என்ன கேட்போம், ஒரு வீட்டை கட்டித்தாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு திருமணம் முடிச்சு வைங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா திண்ணை தோழர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கும் சிரமப்பட்டு கொண்டு இருப்பார்கள், தங்குறதுக்கு வீடு கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாதிபதி ஏதாச்சும் கேளுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேட்போம் நம்ம. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. கேளுங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு வீட்டை கேட்பார் போல, திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க போல, அப்போ ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாம்ன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல. கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, அஸ் அலுக்க முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களோடு இருந்தால் போதும் யார் ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அவகைரதாலிக்கு, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேளுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட நோக்கம் வேறு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க ஹுவதாக்க யார் ரசூல், எனக்கு அதுதான் வேணும்ன்றாங்க. நீங்கள் என்ன தான் வேறுன்றது கேட்க சொன்னால் நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படியா, அப்படி என்று சொன்னால் அதிகமாக சஜதா செஞ்சு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்துழைப்பு வழங்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நிறைய தொழுகைகளை தொழுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. அப்போ அந்த சஹாபாக்களுடைய முழுக்க சிந்தனை என்னவா இருந்திருக்குன்னு பாருங்க. தங்குறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கேளுங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தை கேட்குறாங்கண்டா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி இருப்போமா? ஏதாச்சும் எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கேளுங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தை தான் நம்ம கேட்போம். நம்ம மக்களுடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். பொதுவாக எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களாகத்தான் மக்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் கேளுங்கண்டா சொர்க்கம்தான், கேளுங்கண்டா மறுமை அங்கே தான் வேணும், அதுதான் நிரந்தரமான உலகம் என்றதில் அவர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அமைந்திருந்தது. அப்போ இந்த செய்திகளும் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. அந்த நபித்தோழர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகத்தோட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுக்கு இந்த செய்திகள் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நபித்தோழர்கள் இந்த மாதிரி தியாகம் செய்திருக்கிறார்களே, நம்ம செய்யக்கூடிய தியாகத்தையும் அவர்கள் செய்த இந்த தியாகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கால் தூசிக்கு கூட நம்ம போட மாட்டோம்.
அதில் சந்தேகமே கிடையாது. அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்தவர்கள், அந்த அளவுக்கு மதிக்கத்தக்கவர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை நம்ம மக்களுக்கு சொல்லத்தான் செய்கிறோம், இதை மக்களுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணத்தான் செய்கிறோம். பின்பற்றக்கூடாது என்ற தகவலை தான் மக்களுக்கு சொல்கிறோம். இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல சஹாபாக்களை கொண்டு போய் வைக்கக்கூடாது, நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடாது என்ற தகவலை தான் சொல்கிறோமே தவிர இந்த சிறப்புகளை அணுவளவும் நம்ம மறுக்கவும் கிடையாது. நமக்கு எதிரானவர்களை விட தெளிவாக விளங்கி எப்படி சஹாபாக்களை நம்பணுமோ அந்த விதத்தில் நம்ம தெளிவாக நம்பித்தான் இருக்கிறோம். எனவே இது போன்று இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. அதாவது அடுத்தவர்களை கவனிக்கக்கூடிய விஷயத்தில், பிறருடைய நலன் நாடக்கூடிய விஷயத்தில் இந்த சஹாபாக்கள் எந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம எப்படி நடக்கிறோம், அவர்கள் எந்த மாதிரி நடந்திருக்கிறார்கள் என்பதுக்கு ஏராளமான செய்திகள். அதையும் நம்முடைய செயல்பாடுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டவாக்க முடியாத அளவுக்கு, ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான செய்திகளையும், அதே போன்று சஹாபாக்களை ஏன் பின்பற்றக்கூடாது, எதனால் இந்த கொள்கையை மக்களுக்கு சொல்கிறோம் என்ற போன்ற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்ற தகவலை கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்.